பக்தியொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முருகருடைய மெசேஜ் தான். ஸோ முருகருடைய மெசேஜ்னாலே எல்லாருமே வந்து அப்படியே பூஸ்டப் ஆயிடுவீங்க. ஓகே ரைட் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா முருகருடைய மெசேஜ் தான் இன்னைக்கு நம்ம, அதுவும் மார்கழியில வரக்கூடிய கிருத்திகை, சரிங்களா? அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை 9ஆம் தேதி ஜனவரி 9. ஸோ வியாழன் குரு பகவான் தினம். குரு பகவான் முருகன் ரொம்ப கனெக்டட். ஏன்னா முருகர் வந்து குருக்கெல்லாம் குரு, தலைவனுக்கெல்லாம் தலைவன் அப்படின்வாங்க, தேவர்களுக்கெல்லாம் தேவர். ஸோ சித்தர்கள் எல்லாருமே குருவா எடுத்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அவர்கிட்ட தான் அவ்வளோ ஒரு என்லைட்மெண்ட் நாலேஜ் வந்து வரும் எல்லா விஷயங்கள்ல இருந்தும். ஸோ அந்த வியாழக்கிழமை கிருத்திகையில வியாழக்கிழமையில கிருத்திகை வர்றதுனால ஸோ அன்னைக்கு முடிஞ்சா எல்லாருமே வந்து முருகர் கோவில் போயிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா மெடிடேஷன் எடுங்க. உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலுக்கான மெடிடேஷன் எடுங்க. உங்களுடைய வேலையில படிப்புல சக்சஸ் ஆகணும்னு கூட மெடிடேஷன் எடுங்க. உட்காந்து நிறைய ஞானம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால அப்படின்னு நான் வந்து இதுல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ கிருத்திகைக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன நம்ம எல்லாருக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு பைல் சொல்யூஷன் வந்து காட்டுறேன். பைல் நம்பர் 1 yellow color crystal, pile number 2 white color crystal, pile number 3 purple color crystal. ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ண போறீங்க அப்படின்றத கண்ணை மூடி டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் எடுத்துக்கோங்க. முருகா, எனக்கு நல்ல ஒரு மெசேஜை கொடு. இந்த மெசேஜ் என்னோட வாழ்க்கையோட வழிகாட்டுதலா நான் எடுத்துக்க போறேன். ஸோ நல்ல ஒரு மெசேஜ் எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேளுங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு கிறிஸ்டலோ இல்லை கிறிஸ்டலோடைய கலரோ ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த கிறிஸ்டல் தான் உங்களுக்கான கிறிஸ்டல். ஸோ ஒரு கிறிஸ்டலுக்குமான முருகர் மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். நீங்க உங்களுடைய முருகர் மெசேஜ் பார்த்துட்டு ஓம் கந்த பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 1 எல்லோ கலர் கிறிஸ்டல். யாரெல்லாம் எல்லோ கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நான் எப்படி உங்களுக்கு வந்து பைல் செலக்ஷன் அப்போ ஏதாவது ஒரு பையில செலக்ட் பண்ணிட்டு அதை கிறிஸ்டல் நினைச்சிட்டு கண்ணை மூடுங்க, முருகரை நினைச்சிட்டு எனக்கான கிறிஸ்டல் காட்டுன்னு சொல்லும் போது ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? கண்டிப்பா அந்த ஸ்பார்க் கிடைச்சுதான் அந்த பையில சூஸ் பண்ணிருப்பீங்க. அதே தான் உங்க வாழ்க்கையில டெய்லியும் நடக்க போகுது. உங்களுக்குள்ள அந்த ஸ்பார்க் அது வேணும், சரிங்களா? அந்த ஒளிவட்டம், இந்த ஒளியை வந்து பூர்வ மத்தியில நிறுத்த சொல்லுவாங்க தியானத்துல. ஸோ அது தியானத்துல பூர்வ மத்தியில நிறுத்தி நம்ம வந்து அலாதியான பர்செப்ஷன் மைண்டை வந்து எடுக்கிறதுக்காக, அது தேர்ட் ஐ சக்கராவோட ஒரு ஆக்டிவேஷனா இருக்கும். அந்த மாதிரி நம்ம அதை தான் பண்ணோம்னு இல்லை, உங்களுடைய மனசுல அந்த ஒளியை கொண்டு வந்து நிறுத்துங்க, கண்ணை மூடுங்க. ஸோ வள்ளலார் எப்படி ஒளி ஸ்வரூபம், அந்த மாதிரி அந்த கண்ணை மூடுங்க. அந்த ஒளி எப்படி இருக்கும், நல்லா ஃபிளாஷ் அடிக்கும், அப்படியே ஸ்பார்க் ஆகும். அதை எடுத்துட்டு வந்து மனசுல நிறுத்துங்க. அங்க நிறுத்தும் போது உங்களுக்கு ஒரு 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 சூதிங் எனர்ஜி கிடைக்கும். அது வந்து ஒரு அமைதி, ரொம்ப அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அந்த எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு. அந்த வருடி கொடுக்குற எனர்ஜி கிடைக்கும் இல்லையா? அந்த வருடுறது யாரு? முருகர் தான் வந்து உங்களை வருடுவாரு. அந்த டைம்ல அந்த ஒளியை தூக்கிட்டு வந்து மனசுல வச்சிட்டீங்கன்னா முருகர் அந்த டைம்ல வருடி கொடுப்பாரு. ஒன்ஸ் ஓகே வருடி தடவி கொடுத்துட்டேன்ப்பா, போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருவார்ல. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட ஆக்ஷன்ஸ் ஆரம்பிங்க. அது உங்களோட தினசரி வேலைகளா இருக்கட்டும், உங்களுடைய வேலையா இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய ஒரு காரியங்கள் செய்ய போறீங்கனாலும் இருக்கட்டும், வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உட்காருங்க, கண்ணு மூடுங்க, மனசுல அந்த ஒளியை கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வருடுற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ முருகர் வந்து ஓகேப்பா யூ ஆர் ரெடி அப்படின்னு தடவி கொடுத்து வேலை வாங்கன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தடவி கொடுத்து தட்டி அனுப்புவாரு. ஸோ அதை தட்டுறதுதான் ஓகே ரைட், ஐ ஃபீல் இட், நான் போறேன், ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்க டெய்லியும் பண்ணுங்க முருகரை நினைச்சு. சின்ன ப்ராசஸ் தான் இது.
இதுக்கு நீங்க மிகப்பெரிய பூஜைகள் பொருட்கள் வாங்க தேவையில்ல, மிகப்பெரிய ஒரு இடம் பார்க்க தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. இருந்த இடத்துல அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆனா அதை பண்ணீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸிங் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஏன்னா உங்களை சுத்தி நிறைய பாசிட்டிவ் வைப் இருக்கு, நிறைய ஏஞ்சல்ஸ் வைப் இருக்கு, சரிங்களா? பட் அதை நீங்க உணர மாட்டீங்க. அதை உணரத்துக்கான ஒரே ஒரு வழியை தான் இப்போ முருகர் உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ அந்த வருடி கொடுக்கறது முருகரா மட்டும் இருக்க மாட்டாரு, உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கும். ஒரு நாளைக்கு உங்க இஷ்ட தெய்வம் உங்களை வருடி கொடுக்கறத ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு தெய்வமும் அந்த அந்த ஃபீலிங் நம்மளுக்கு மாறும், கண்டிப்பா நம்மளால உணர முடியும். ஒரு தெய்வமோ இல்ல ஏஞ்சல்ஸோ உங்களை வருடி கொடுக்கறத நீங்க ஒரு நாளும் கண்டிப்பா அந்த வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் எல்லாமே வெற்றியா மாறணும். அது வந்து ரொம்ப தெளிவா ஒரு ஷார்ப்பா ஒரு கத்தி மாதிரி ஷார்ப்பா உங்களோட ஆக்ஷன்ஸ் போய் உட்காரணும்னா இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும் அப்படின்றதான் முருகர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த மெசேஜ் எதுக்கு வருது, ஏன் வருதுன்னு எனக்கும் தெரியாது. இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு, நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். அதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மிராக்கல்ஸ் நடக்கும்போது அப்ப இங்க வந்து நீங்க கண்டிப்பா இந்த வீடியோலயே கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா இத உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ இதுதான் நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸ், சரிங்களா? ஸோ பயல் நம்பர் 1 உங்களுக்கான முருகர் மெசேஜ் நம்ம கிருத்திகைக்கு பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கந்த பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் கஸ்ட்ல சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான கிருத்திகைக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, அதாவது நீங்க முருகரை வழிபடுறீங்க, ப்ரேயர் பண்றீங்க, வேண்டுதல் வைக்கிறீங்க, விரதம் இருக்கிறீங்க, எல்லாமே பண்றீங்க, ஓகே. ஆனா முருகரை நீங்க உணர்ந்திருக்கீங்களா? உங்களுக்குள்ள உங்களோட இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா அதுல எத்தனை பேரு உணர்ந்திருக்கேன்னு சொல்வீங்க? அது ரொம்ப குறைவுதான். ஸோ மெஜாரிட்டி வந்து இன்னும் உணரல, ஏன்னா முருகரை நான் இன்னும் பார்க்கல அப்படின்னுவீங்க. ஸோ முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, பதில் என்னன்னா, நீங்க என்ன பாக்குறதாலேயோ இல்ல என் கூட கை கோர்த்து நடக்கிறதாலேயோ இல்ல என் கூட விளையாடுறதாலேயோ நீங்க என்ன உணர முடியாது, சரிங்களா? அப்படிதான் வந்து உணர முடியுமா? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், முருகர் என் கூட தான் இருக்காரு, பக்கத்துல தான் இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கான ஒரு முழுமையே. சோ அந்த உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு மேல உங்களுடைய வைப்ரேஷன் ரைஸ் ஆயிட்டே இருக்கும், அதிகமாயிட்டே இருக்கும். உங்களுடைய வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க பாத்தீங்கன்னா சில பேரெல்லாம் பார்க்கும் போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சில பேர் பக்கத்துல நிக்க முடியாது, அவங்களுடைய எனர்ஜி வந்து நம்ம நிக்க முடியாது. இல்ல நம்ம வந்து கெடுதல் நினைச்சிட்டோ இல்ல அவங்களை திட்டணும் போய் நின்னாலும் அவங்க ஃபேஸ பார்த்தாலும் திட்ட முடியாது. பிகாஸ் அவங்களுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ சில பேர் பார்த்த உடனே நம்ம எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அவங்க நார்மலா இருப்பாங்க, சாதாரண மனுஷங்களா இருப்பாங்க. ஆனா பார்க்கும்போது அவங்கள பார்த்தா நம்மளோட பொசிஷனை தாண்டி மரியாதை வரும். பிகாஸ் அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருப்பாங்க. ஸோ அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள அதிகமாகணும். ஏன்னா அந்த வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்கு, பட் அது அப்படியே அழுத்தி இருக்கு, அமுங்கி போயிருக்கு. ஸோ அது வந்து வைப்ரேஷன் அதிகமாகணும் அப்படின்னா முருகரை நீங்க உணரணும். ஏன்னா முருகர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட தான் இருக்கிறேன், நீ அதை விட்டுட்டு நீ எங்கெங்கயோ போய் தேடிக்கிட்டு இருக்க, என்னை கூப்பிடுற ஆனா பக்கத்திலேயே இருக்கேன், அதை பார்க்க மாட்ற, உணர மாட்ற அப்படின்றாரு, சரிங்களா? ஸோ எப்பவுமே அவர் உங்களுக்கு உதவி செய்ய ரெடியா இருக்காரு. நீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க. எனக்கு உதவி செய்ய கூட ஆள் இல்லை, எனக்கு யாரும் உதவுறதுக்கு கூட தயாரா இல்லை, இப்படி ஒரு சூழல் நான் எப்படி என் வாழ்க்கையை கடந்து கொண்டு போவேன் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி, ஒரு விரக்தி நிலை இருக்குன்னா முருகர் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதில வந்து நீங்க அப்படியே மனசுல வச்சுக்கணும். அவர் உங்களுக்கு உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு, உதவி செஞ்சுட்டு தான் இருக்காரு, ஏன்னா அவர் உங்களோட இருக்காரு. ஸோ இதை உணரும் போது உங்களோட வைப்ரேஷனும் அதிகமாகும். நீங்க உங்களோட 10 பேர் இருக்கட்டும், இல்ல ஒரு சாதாரண மனுஷனா நீங்க இருக்கட்டும், ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவங்களா இருக்கட்டும், ஆனா உங்களுக்கு கெடுதல் பண்ணவோ, சரிங்களா, உங்க நேர்ல ஒரு விஷயம் உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கவோ, பிரச்சனை கொடுக்கவோ உங்களை பார்த்தாங்கன்னா இல்ல உங்க வாய்ஸ கேட்டாங்கன்னா கூட அதை பண்ண முடியாது. எப்ப நீங்க முருகரை உணர்ந்துட்டீங்களோ உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். யாராவது வந்து முருகர்கிட்ட போய் சண்டை போட முடியுமா நின்னு?
முருகர் நேரா வந்து நின்னா நம்ம பார்க்க முடியுமா, அவரை நேருக்கு நேர் பார்க்க முடியுமா, ஷிவரிங் ஆகும், நடுங்கும் கை கால் எல்லாம். அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அதை நீங்க முருகர் என்னோட இருக்காருன்னு உணர்ந்தா மட்டும்தான் கிடைக்கும். சோ அந்த உணர்தலை முதல்ல கொண்டு வாங்க, அப்புறம் மத்த எல்லாமே சீக்கிரமா கிளியர் ஆகும் அப்படின்றதுதான் அவரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான கிருத்திகை முருகன் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கந்த பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ ஸோ உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்னன்னா, போதும், நீங்க நிறைய மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, நிறைய பிரார்த்தனை, வேண்டுதல், விரதம், பூஜைகள் எல்லாம் நிறைய பண்ணிட்டீங்க. முருகருக்கு வந்து போதும் போதும் போதும், எனக்கு வந்து போதும் போதும் அவ்வளவுதான், அவர் ஹாப்பி ஆயிட்டாரு. சரிங்களா, போதும்பா, அக்செப்டட், எல்லாம் அக்செப்டட், போதும் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. அந்த போதும்ன்றது வந்து நிறுத்திக்கோ, எனக்கு வேணாம், பிடிக்கல, அந்த போதும் இல்ல. சாப்பாடு கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், வயிறு ஃபுல்லா ஆயிடும். எவ்வா போதும் போதும், வயிறு ஃபுல்லா இருக்கு, மனசு ஃபுல்லா இருக்கு, இந்த போதும் தான் அவர் சொல்றாரு. சரிங்களா, போதும்பா, நீ பண்ணதெல்லாம் ரொம்ப எனக்கு திருப்தி, இதுக்கு மேல நான் கொடுக்க போறத மட்டும் நீ பாரு அப்படின்றாரு. சரிங்களா, ஸோ நிச்சயமா உங்களோட லைஃப்ல நிறைய அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி இது இருக்கு. இது ஏன் அபண்டன்ஸ், ப்ராஸ்பெரிட்டி முன்னாடி ஏன் செல்வ வளத்தை கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னா, அதை காட்டி தான் உங்க லைஃப்ல நிறைய பேர் உங்களை அடிச்சிருக்காங்க, அதை காட்டிதான் உங்களை அவமானப்படுத்திருக்காங்க. நான் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன், உன்னை அங்க தூக்கி விட்டு உன்னை அவமானப்படுத்தினவங்க எதிரில உன்னை நான் வாழ வைக்கிறேன், உன்னை தலை நிமிர வைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் நான் நடத்தி காட்டுறேன். ஸோ அந்த மேஜிக்கை நீ பார்க்க தான் போற அப்படின்றது தான் அவரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியா கூட நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா, ஒரு வாக்கா நீங்க எடுத்துக்கோங்க, உறுதிமொழி வாக்கா எடுத்துக்கோங்க. அதுக்கு முருகர் உறுதி உங்களுக்கு கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா, அதுக்கு சாரா நான் கேரண்டி, நிச்சயமா அது நடக்கும். நீங்க எந்த டவுட்ஸுமே வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ணி, இந்த ப்ரேயர் எல்லாம் பண்ணி முருகனை திக்குமுக்காட வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா இதெல்லாம் உங்களுக்கு நடக்கதான் போகுது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இனிமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வரக்கூடிய அந்த நல்ல வாழ்க்கைக்கு நீங்க ரெடியா இருங்க. எப்படி ரெடி ஆகணும், உடல் ரீதியா, மன ரீதியா, உணர்வு ரீதியா சந்தோஷமா இருக்கணும், தெளிவா இருக்கணும். உடல்ல வந்து ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு உடல் தேவை இல்லையா எல்லாத்தையுமே. ஸோ உடலை வந்து ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். இந்த 3த்தை மட்டும் நீங்க சரி செஞ்சுக்கிட்டு இருங்க, சந்தோஷமா இருங்க. நிச்சயமா நீங்க கேட்ட எல்லாமே உங்களுக்கு முருகர் கொடுக்க இருக்கிறாரு. ஸோ உங்களோட விஷஸ் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆக போகுது. அது கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க நல்லது செய்றீங்களா, கெட்டது செய்றீங்களா, அது உங்களை பொறுத்து, உங்களுடைய கர்மாவை பொறுத்துது. சரிங்களா, ஏன்னா ஏழ்மையில இருக்கும் போது நேர்மையா இருப்பாங்க, உச்சத்துக்கு போனதுக்கு அப்புறம் மாறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் அது நீங்க செய்யக்கூடிய நல்லது கெட்டதை பொறுத்து அமையும். ஆனா இப்போ நீங்க நல்லவங்களா இருந்து ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்கல்ல, முருகரை வந்து நிறைவடைய செஞ்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்துலயே அது உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றதுதான். இந்த கிருத்திகைக்கு மார்கழி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை வரக்கூடிய கிருத்திகை. சரிங்களா, வியாழக்கிழமை முருகனுக்கு ரொம்ப கனெக்டடான ஒரு நாள். ஸோ குரு உடைய நாள். அதே மாதிரி மார்கழி மாதமும் ரொம்ப தெய்வீகமான ஒரு மாதம். அது மட்டும் இல்ல, 48 நாள் தைப்பூசம் விரதம் இருக்கும் போது வரக்கூடிய கிருத்திகை இது. அது மட்டும் இல்ல, வருஷத்துல வரக்கூடிய முதல் கிருத்திகை. சரிங்களா, அப்ப இந்த கிருத்திகையில எவ்வளவு விசேஷம் இருக்கு பாருங்க. வருஷத்துல முதல் கிருத்திகை, தைப்பூச விரத கிருத்திகை, மார்கழி கிருத்திகை, வியாழன் குரு கிருத்திகை. அப்ப இந்த 4 விசேஷமும் 4 விதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் சேர்ந்து இந்த கிருத்திகையில வர்றதுனால ஸோ கண்டிப்பா இந்த வருடம் இந்த மெசேஜ் உங்களுக்கு இந்த கிருத்திகையில வருதுன்னா இந்த வருடம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெஸ்டா இருக்க போகுது. அதனால கவலையெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷமா இருங்க. சரிங்களா, ஸோ இந்த காவடி ஆட்டம் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்கல்ல, தைப்பூசத்துக்கு காவடி ஆட்டம் எதுக்கு ஆடுறாங்க, அவங்களோட வேண்டுதலுக்காக ஆட மாட்டாங்க, சந்தோஷத்தை முருகன் கிட்ட குடுக்கறதுக்கு ஆடுவாங்க. முருகா நான் சந்தோஷமா இருக்கேன், நீ பாரு என் ஆட்டத்தை பாரு அப்படின்னு அந்த வெயிட்டை வச்சுட்டு
ஆடுறது வந்து நான் உடலாலையும் மனதாலையும் சமமா இருக்கேன். அப்படி சமமா இருக்கும் போது எனக்குள்ள ஒரு ஆட்டம் வருது பத்தியா, அது உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றதுதான் அந்த காவடி ஆட்டம் ஆடுவாங்க. இதை நான் எங்கேயுமே பேசுனது இல்லை சரிங்களா. பட் இங்க உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பையில அதுவும் குறிப்பிட்டு சொல்றேன். அந்த மாதிரியான ஒரு விஷயம் முடிஞ்சா அதை கூட பண்ணுங்க தாராளமா முடியும்னா. ஸோ நிச்சயமா இன்னும் மனசு குளிர்ந்துருவாரு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி ஹாப்பியா இருங்கன்னு சொல்றேன். ஸோ கவலையெல்லாம் தூக்கி போடுங்க. இதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 3 உங்களுக்கான முருகர் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கந்த பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மார்கழி கிருத்திகை முதல் கிருத்திகை. இந்த கிருத்திகைக்கு முருகர் நம்மளுக்கு தரக்கூடிய மெசேஜ் அண்ட் அட்வைஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஓம் கந்த பகவானே போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா.